அரவிந்தர் சிங் மற்றும் சரண்யா. வாழ்த்துக்கள் சட்டப்படி விசித்தப்பட்டு. சென்னை 6,28,000 படத்தில் நடித்த அரவிந்த் ஆகாஷ் இப்போ தன்னோட 50வது வயதில் திருமணத்தை முடிச்சிருக்காங்க. அந்த வகையில் பஞ்சாபில் பிறந்து சினிமா கனவுகளோட சென்னைக்கு வந்த நடிகர் அரவிந்த் ஆகாஷ் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படைப்பா படத்திலேயே குரூப் டான்ஸராக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசனின் ஹேராம், சூர்யாவின் உயிரிலே கலந்தது உள்ளிட்ட சில படங்களில் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக நடித்த அரவிந்த் ஆகாஷ் மலையாளத்தில் வெளியான நந்தன படம் மூலமாக சினிமாவில் நடிகராக அறிமுகமானாங்க. தமிழில் சத்யராஜ் நடித்த சேனா படம் மூலமாக அறிமுகமாகி பல படங்கள் நடித்தாலும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் 2007 வெளியான சென்னை 6,28,000 படம் தான் அரவிந்த் ஆகாஷ்க்கு அடையாளமாக மாறி இருந்துச்சு. சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி, மாஸ் என்கிற மாசிலாமணி, சென்னை 28 Part 2, மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெங்கட் பிரபு படங்களில் பிரேம்ஜி கூட போட்டி போட்டு அரவிந்த் ஆகாஷும் நடிச்சு வந்தாங்க. இப்போ 50 வயதான நிலையில் சாரா அப்படிங்கிற கூட திருமணத்தை முடிச்சிருக்காங்க அரவிந்த் ஆகாஷ். அந்த வகையில் நடிகர் அரவிந்த் ஆகாஷ் பல வருஷங்களாக தமிழ் சினிமாவில் நடிச்சு வந்தாலும் அவருக்கான தனி அடையாளம் மற்றும் சோலோ வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசாக கிடைக்கல. நல்ல அழகா கலராக இருந்தாலும் தனியாக படங்களை தேர்வு செஞ்சு நடிக்க முயற்சி பண்ணினாலும் பெருசாக கிட்டு கொடுக்கல. மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் அப்படின்னு தமிழ் சினிமாவில் இன்னமும் 50 வயதை நெருங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதில் இருந்து இப்போ மீண்டு திருமண வாழ்க்கைக்குள்ள 50 வயதில் அடி எடுத்து வச்சிருக்காங்க அரவிந்த் ஆகாஷ். அந்த வகையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சென்னை 28 இருந்து கோவா வர பல படங்கள் நடித்து அசத்தின அரவிந்த் ஆகாஷ் இன்னைக்கு தன்னோட திருமணத்தை மலேசியா கோலாலம்பூரில் கோலாகலமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அரவிந்த் ஆகாஷ் திருமணத்துக்கு சென்னை 28 கேங்கை சேர்ந்த வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, வைபவ், விஜய் வசந்த் உள்ளிட்ட பலருமே கலந்துக்கிட்டு மணமக்களை மனசார வாழ்த்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வெளியாகி இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அரவிந்த் ஆகாஷ் மற்றும் அவங்களோட மனைவிக்கு பல பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.